இல்ல ஆன்மீகமும், மதமும் ஒண்ணு கிடையாது. மதம் உங்களை ஆன்மீகத்தை நோக்கி அழைத்துச் செல்ல முடியும். மதம் வந்து. ஆனா மதமும், ஆன்மீகமும் ஒண்ணு கிடையாது. இந்த வேறுபாடே பல பேருக்கு புரியறதில்ல. இப்ப இவர் வந்து மதத்தவராக இருந்தார் வள்ளலார். ம். முருகன கும்பிட்டார். அதுக்கப்புறம் தில்லை நடராஜன கும்பிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஞானத்துல ஒளிதான் இறைவன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து பேசினாரு. அவர் அவர் ஆன்மீகவாதி இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவருடைய 6வது திருமுறை மாரி புரட்சிகரமான கருத்துக்கள் வந்து வேற எங்கேயாவது அந்த அளவுக்கு நம்ம வேற இடத்துல பார்க்கிறதே கஷ்டம். முதல்ல இத 2யும் குழப்பக்கூடாது. அடுத்து அரசியலில் ஆன்மீகம் இருக்கும். ஆன்மீகம்ங்கிறது வந்து எத்திக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, அரசியலில் ஆன்மீகம் இருக்க முடியும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவங்க மதத்திலயும் ஆன்மீகம் இல்ல. முருகனுக்கு மாநாடு கூட்டுறோம்னு சொல்லிட்டு அங்க போய் அண்ணாவையும், பெரியாரையும் திட்டுறத வழக்கமா வச்சிருக்காங்க. அடுத்து வந்து இவங்களுடைய அரசியல்லயும் வந்து எத்திக்ஸ் இல்ல. இந்த இதுல வந்து எதுக்காக வேண்டி இந்த பணத்தை செலவழிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டா என்ன ஒருத்தர் சொல்றாரு, கோயில்ல வந்து குடுத்த பணம் குடுக்கும்போது அவங்க இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு குடுக்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன், கோயில்ல காணிக்கை போடுறவங்க அத்தனை பேர் வந்து எம்ஓயு என்டர் பண்ணிக்கிட்டாங்களா? கோயில் கூட. நாங்க குடுக்குற காணிக்கை இதுக்கு தான் பயன்படுத்தணும். இதுக்கு மேல பயன்படுத்தக்கூடாதுன்னு. அடுத்து வந்து ஏழைகளின் சிரிப்பில் அ இறைவனை காண்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏழையின் சிரிப்பில இவங்க இறைவனை காண்கிறார்களோ என்னவோ, ஏழையின் சிரிப்பில் இறைவன் தன்னை காண்கிறார். இறைவன் மேல நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்போ இன்னொன்னு கேட்டாங்க, கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து வந்த பணத்த வச்சு நீங்க எப்படி முதல்வருடைய கான்ஸ்டிட்யூன்சி பக்கத்துல போய் நீங்க காலேஜ் கட்டுறதுன்னு. இப்ப கபாலீஸ்வரர் இதுக்கு பக்கத்துல வந்து இது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு. எங்க தேவையோ அங்க தானே போவோம். அதுக்கப்புறம் எங்க தேவைப்படுதோ அங்கேயெல்லாம் போய் நீங்க வந்து செலவழிங்கன்னு சொல்லி, அந்த கான்செப்ட்டுக்கு எதிரா கடவுள் இருக்காரா? திரும்ப திரும்ப இவங்க பண்ற தப்பு என்னன்னா, கடவுள தன் பக்கம் வளைக்கிறாங்க. கடவுள் நீங்க எப்படிலாம் யோசிக்கக்கூடாது மிஸ்டர் கடவுள். நாங்க சொல்றது தான் நீங்க யோசிக்கணும்னு சொல்றாங்க. அங்கதான் அவங்களுக்கு பிரச்சனையே. அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் கடவுள். உங்களுக்கு இல்ல. ஆமா. திமுகவுக்கு இல்லன்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல. ஆமா. அதான் அவங்களுடைய கான்செப்ட். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இது எல்லாம் எத நோக்கி போகும்? அறநிலைத்துறையிலிருந்து இந்து கோயில்கள வந்து எடுத்துறணும் அப்படிங்கிறத நோக்கி போகும். சரி. அப்படி போகும்போது என்ன நடக்கும்? இன்னைக்கு அறநிலைத்துறையில வந்து ஊழல் இல்லையா? தப்பு இல்லையா? இருக்கு. ஊழல் இருக்கு. தப்பு இருக்கு. ஆனா அந்த ஊழல்கள் வெளிப்படும். அதுக்கான சிஸ்டமிக் அரேஞ்ச்மென்ட் இருக்கு. கவர்ன்மென்ட் ஆடிட் இருக்கு. சிஏஜி ஆடிட் இருக்கு. அந்த ஆடிட் மூலம் வந்து குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கப்படலாம். அதை தவிர பொதுமக்கள் வந்து ஒரு அரசுட்ட வந்து அரசு துறையா இருக்கிறதுனால நேரடியா கடிதம் எழுதலாம். அல்லது ஆடியோ மெசேஜ் அனுப்பலாம். எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஒரு குறை இருந்தால் அந்த குறையை பற்றி சொல்வதற்கு. தனியார் மயம் போயிருச்சுன்னா, அங்க தவறு நடந்ததுன்னா எப்படிங்க தெரியும் தவறு?